ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரசியலமைப்போட பகுதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட்கட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு கதை மூலமாகவே இதை ஞாபகம் வச்சுக்கலாம். கம்பல்சரி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. இப்போது இந்த ஒரு கதையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த 22 பாயிண்ட்டை உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. இப்போது ஒரு எல்லையில் ஒரு ஹீரோ குடியிருக்கார், ஓகேவா? எல்லைன்னும் போது ஒன்றியமும் அதன் எல்லையும் வந்துடும், குடியிருக்காங்கன்றது குடியுரிமை வந்துடும். அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட உரிமைக்காகவும் அரசோட கடமைக்காகவும் போராடுறாரு, ஓகேவா? ஒரு ஹீரோ ஒரு எல்லையில் குடியிருக்காரு, அவர் உரிமைக்காகவும் அரசோட கடமைக்காகவும் போராடுறாரு, ஓகேவா? உரிமைன்னும் போது அடிப்படை உரிமை வந்துடும், அரசுன்னும் போது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமை கோட்பாடுகள் வந்துடும், கடமைன்றது அடிப்படை கடமைகள் வந்துடும். இந்த மூணுக்காகவும் அவர் போராடுறாரு. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் அவரோட போராட்டத்தை கண்டுக்கவே இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய அரசு மாநில அரசு கண்டுக்கலைன்னது நீக்கப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டுடுச்சு இந்த பகுதி 7, ஓகேவா? அவங்க ஒரு போராட்டத்தை கண்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க யூனியன் பிரதேசம், பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம் அலக்கழிக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறாங்க. இந்த 4 இடத்துக்கும் அலக்கழிக்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஒரு ஹீரோ ஒரு எல்லையில் குடியிருக்காரு. அவர் தன்னோட உரிமைக்காகவும் அரசோட கடமைக்காகவும் போராடுறாரு. அவரோட போராட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுக்கவே இல்லை. யூனியன் பிரதேசம், பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி, கூட்டுறவு சங்கம்ன்ட்டு அலக்கழிச்சிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டே இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய மாநில அரசோட உறவை முறிச்சிட்டு நிதி திரட்டி அவங்களே சொந்தமாக வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? இதை பார்த்துட்டே இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் அப்படி வந்துடும். மத்திய மாநில உறவுகளை முறிக்கிறாங்கன்றது மத்திய மாநில உறவுகள் வந்துடும். சொந்தமாக நிதி திரட்டுறது அப்படின்றது நிதி, சொத்து, கடன்கள், ஒப்பந்தங்கள் இது வந்துடும், ஓகேவா? இப்போது ஒரு ஹீரோ ஒரு எல்லையில் குடியிருக்காரு. அவர் அவனோட உரிமைக்காகவும் அரசோட கடமைக்காகவும் போராடுறாரு. மத்திய அரசு மாநில அரசும் கண்டுக்கவே இல்லை. அவர் அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசம், பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம்னு அவர் அலக்கழிக்குது. இதை பார்த்துருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்திய மாநில அரசு உறவு முறிச்சிட்டு நிதி திரட்டி சொந்தமாக வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்திய எல்லைக்குள்ள வணிகம் மற்றும் வர்த்தகம், ஓகேவா? இப்போது அவங்க சொந்தமாக வணிகம் செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போது அங்கே வேலை செஞ்ச தீர்ப்பாய அதிகாரிகள், வேலைன்னும் போது பணின்னு வந்துடும், மத்திய மாநில அரசு கீழான பணிகள். அங்கே வேலை செஞ்ச தீர்ப்பாய அதிகாரிகள்னால் தீர்ப்பாயங்கள்னு வந்துடும். அங்கே வேலை செஞ்ச தீர்ப்பாய அதிகாரிகள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஒரு சிறப்பு மொழியில் பேசி நாட்டில் அவசர நிலை வராமல் தடுத்து, இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போது அங்கே தீர்ப்பாய அதிகாரிகள்லாம் தேர்தலில் நிற்கிறாங்களா, தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு அவங்க ஜெயிச்சுட்டு சிறப்புன்னும் போது இந்த சிறப்பு சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள், அந்த சிறப்புன்றது சிறப்பு சலுகைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு மொழினா அடுத்தது ஆட்சி மொழிகள், சிறப்புக்கு அப்புறம் ஆட்சி மொழிகள். சிறப்பு மொழியில் பேசி நாட்டில் அவசர நிலை வராமல் தடுத்து பல சட்ட திருத்தங்களை தற்காலிகமாக கொண்டு வராங்க, ஓகேவா? தற்காலிகமாக கொண்டு வராங்க. அவங்க இதில் தான் கொஞ்சம் குழம்பும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவர் தேர்தலை நிற்கிறாங்க. அங்கே வேலை செஞ்ச அவங்களாம் மத்திய மாநில அரசு உறவை முறிச்சிட்டு நிதி திரட்டி சொந்தமாக வணிகம் செய்கிறாங்க. வணிகம் செஞ்சுட்டு அவங்க அங்கே வேலை செஞ்ச தீர்ப்பாய அதிகாரிகள்லாம் தேர்தலில் நிற்கிறாங்க. அதில் சிறப்பு அவங்க ஜெயிச்சிட்டாங்க, தேர்தலின்னு ஜெயிச்சுட்டு சிறப்பு மொழியில் பேசி அவசர நிலை வராமல் பல அரசியல் சட்ட திருத்தங்களை தற்காலிகமாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா கொண்டு அவங்க பேரை சரித்திரத்தில் பெயர்கள் சரித்திரத்தில் நிலைநிறுத்திடுறாங்க, ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஒரு ஹீரோ ஒரு எல்லையில் குடியிருக்காரு. அவர் அடிப்படை உரிமைக்காகவும் அரசோட கடமைக்காகவும் போராடிட்டே இருக்காரு. மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுக்கவே இல்லை. யூனியன் பிரதேசம், பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம்ன்ட்டு அவரை அலக்கழிச்சிட்டே இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள் இதை பார்த்துட்டு மத்திய மாநில உறவு முறிச்சிட்டு சொந்தமாக வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சொந்தமாக வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வர்த்தகம் செஞ்சுட்டு இதில் வேலை செஞ்ச
இதில் வேலை செஞ்ச தீர்ப்பாய அதிகாரிகள்லாம் வந்து தேர்தலில் நின்று சிறப்பு மொழியில் பேசி அவசர நிலை வராமல் பல சட்ட திருத்தங்களை தற்காலிகமாக கொண்டு வந்து அவங்க பேரை சரித்திரத்தில் நிலைநிறுத்திட்டாங்க. ஓகேவா? இந்த கதையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 22 பகுதியும் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க.